நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க? என்ன போன தடவை பார்த்தோம்? ஒன்றுமே பார்க்கல, அதெல்லாம் மறந்துருச்சு. இந்த வாரத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது எங்களுக்கு. 6வது சாப்டர் தான் பார்த்தோம். 5 அப்போ 2 மீனை தான் பார்த்தோம். மறந்துட்டீங்க. அதுக்கு தான் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் வந்து ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். எதுக்கு டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு டீச்சிங் லெசன் பிளான், ஸ்கூலுக்கு லெசன் பிளான், அவங்க காலேஜுக்கு டீச்சிங் பிளான், இவங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன், டாக்டர்ஸ்க்கு லாக் புக்கு. அல்லேலூயா. அதனால் அது இருந்தால் தான். இல்லைன்னா சும்மா ஒரு மார்க்கெட் போகிற மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வீட்டுக்கு போகிற மாதிரி போகக்கூடாது. சும்மா ஒரு மாலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி போகக்கூடாது நம்ம. அதில் எவ்வளோ தூரத்தில் எல்லாம் வரீங்க. அதனால் நம்ம காடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் காட் நான் கொடுப்பார். ஆமேன். சிலரெல்லாம் நான் வந்து இந்த ஃபோனில் வச்சுருந்தேன் நம்பர்ஸ்லாம். எப்போனாலும் எங்கள் ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னாங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னார், அவங்க நம்பர்லாம் டெலீட் பண்ணுனார். என்ன பண்ணு? டெலீட் பண்ண உடனே எனக்கு ஃபண்ட்ஸ் மூவ் ஆச்சுங்க. ஒபீடியன்ஸ் ஹேஸ் கிரேட் பவர். தெரியுமா உங்களுக்கு? அந்த நம்பர்லாம் என்ன பண்ணுறேன் நான், நம்ம ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு தேவைன்னு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே? ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. உடனே நம்ம ட்ரஸ்ட் யார் மேலே இருக்கும்? ஆண்டவர் சொன்னார், முதல்ல அவங்க அந்த நம்பர்லாம் ஒரு 15 நம்பரை டெலீட் பண்ணிட்டேன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே நிறைய ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பர்சனலாக காடு கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருந்தோம்னா, ரிலேஷன்ஷிப்னா ஒன்லி பாட்டு பாடுறது அது மட்டும் இல்லை. நம்ம கிச்சனில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுவார், பஸ்ஸில் போகும்போது பேசுவார், உன் நம்பிக்கை எங்கன்னுவார். எவ்வளோ அழகாக பேசினார் பார்த்தீங்களா வர்ஷிப்பில். எப்படி இருக்கிறார் அவர். நம்ம அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டோம் பாருங்க. உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வைங்க. ஆமேன். அல்லேலூயா. மெசேஜுக்கு போகலாம். போன வாரத்தில் நான் வந்து அந்த 6வது அதிகாரத்தை தான் நான் சொன்னேன். அப்படி தானே? அதில் வந்து 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாரமும் அதில் சில வாழ்க்கை கல்விக்கு தேவையானதை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் 4 காஸ்பல்லுமே இது இருக்குது. ஏன் ஒரு காஸ்பலில் எழுதி ஏன் இன்னொன்றுலேயும் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் விட்டு போன பாயிண்ட்ஸை இன்னொருத்தர் எழுதியிருப்பாங்க. சரியா? அதனால தான் பைபிளில் நமக்கு ரிப்பீட்டடாக 4 காஸ்பல்லையுமே இருக்குது சில விஷயங்கள். சிலதெல்லாம் ஒரே ஒரு காஸ்பலில் இருக்குது. இப்போ இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த 5 அப்பம், அது வந்து 4 காஸ்பல்லையுமே இருக்குது. லூக்கா 9ல் இருக்குது, அப்புறம் இதில் இருக்குது, ஜான் 6ல் இருக்குது, அப்புறம் மேத்யூ 14ல் இருக்குது, மார்க் வந்து 6ல் இருக்குது. சரியா? மார்க்கில் எழுதும்பொழுது பாருங்கள், மிச்சத்தெல்லாம் கூடை நிறைய 12 கூடை நிறைய நிரப்பினாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லை? அப்படி தானே? இப்போ மீந்துருச்சுன்னா சைட் டிஷ் மீறாது இல்லை? நிறைய இடத்துல சைட் டிஷ் மீறாது. என்ன மீறும்? வெறும் சாதம் மட்டும் மீறும். அவர் எழுதுறாரு, மீனும் மீந்துச்சா பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர் தான் அதை எழுதுறாரு. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது நான் ராத்திரி உட்காந்து இதை 4த்தையும் படித்தேன். அப்போ எப்படி இருக்குன்னா, ஏன் இதை 4த்துலேயும் 4 காஸ்பிள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிரக்கல் இதுதான். சமாரேஸ்வரி அந்த 4த்துலேயும் இல்லை, ஒன்றே உள்ளதாக இருக்குது அவங்களது. யாரோடது? சமாரேஸ்வரியோடது. ஸோ இதுமாரி படிக்கும்போது ஒரு சிரிப்பு வந்துச்சு எனக்கு. என்னான்னு அவர் எழுதுறாரு, அவர் கூடவே இருந்துக்கிறாரு. எப்படி இருக்குது? மீன் துண்டு மீந்துருச்சான். அப்படின்னா மீன் எத்தனை? ஃபுல் மீனா? ஃபுல் மீனா? இல்லை இல்லை, அந்த குழந்தைக்கு வச்சது அப்படின்னு இருக்கா சிஸ்டர்? ஒரு ஃபுல் மீனே கிடையாது அந்த குழந்தைக்கு, துண்டு தான் வச்சுக்கிறாங்க. ஹலோ, நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க வேணா, அதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம். அப்போ அதில் கூட என்ன கிடைச்சிருக்கு? மீனம் கிடைச்சிருக்கு. இந்த மிரக்கலுக்கு என்ன காரணம் பிரதர்?
நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது இல்லை? என்னம்மா மிரக்கல் நடக்கணுமா வேணாம்மா? கட்டாயம் நடக்கணும். எப்போ நம்ம ஆவியானவருக்குள்ளே வந்துட்டோமோ அப்போ வந்து இயற்கை தளத்தை தாண்டி ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிரக்கல்ஸும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் ஆவியானவரே வந்தார். அப்போது ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சூப்பர் நேச்சுரல் லைஃப்புங்கிறது டிட்டர்மைண்டாக இருக்குது, நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யறதில்ல, அதை ரொம்ப அப்பியாசப்படுத்தலை. காரணம், இப்போது ஒரு ஹீலிங் நடக்கணுன்னாங்க சிக்னஸ் வந்தால் தானே ஹீலிங்கை பார்க்க முடியும். சொல்லுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப் புரோக்கனாக இருந்தால் தான் காட் வந்து அதில் பீஸ் கொடுக்குறாருன்னு பார்க்க முடியும் நமக்கு. அது மாதிரி சொல்லுங்கள், ஒரு ஃபண்டில் ரொம்ப ஸ்கார்சிட்டி இருக்குது, லேக்கிங் இருக்குது, பத்தலை, அது வந்தால் தான் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ பார்க்க முடியும். இப்போ நம்மலாம் எப்படி இருக்கோம்னா அதுக்கு முன்னாடியே கடன் வாங்கிடுறோம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே சில பிளான் பண்ணிடுறோம். சரியா? இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இதை எடுத்து அதில் வைக்கணுன்றது அப்பா முடிஞ்சிடுச்சு இந்த மாதத்தில் அப்படின்றோம். ஆனால் ஆண்டவர் வந்து எவ்வளோ வனாந்தரம்னு சொன்னார் பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தர பாதையாக நம்ம நடத்தினா தான் நீங்கள் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குறவரை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. சிக்னஸ் வர்ற அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வருது பார்த்தீங்களா? வருதா இல்லையா? கம்யூனிகபிள்னா என்னம்மா சொல்கிறது? தொற்றுது இல்லை, ஒரு தும்பினா அவங்ககிட்ட இருந்து அப்படியே வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம சொசைட்டியில் இருக்கும்பொழுது அதெல்லாம் வரும், ஆனால் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. அப்போ அந்த சூழ்நிலையே ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன். பற்றாக்குறை வரும், ஆனால் எனக்கு வரும் பணம். வியாதி வரும் எல்லாருக்கும், ஆனால் எனக்கு வராது. ஆமென். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கணும் இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மிரக்கல் நடந்ததே, இந்த 4 பேருமே எழுதும் பொழுது ஜான் எப்படி எழுதுறாருன்னா தேங்க் பண்ணாருன்னு இருக்கு. அந்த அப்பத்தை எடுத்துட்டு என்ன பண்ணாருன்னு இருக்கு, நன்றி சொல்லின்னு இருக்கு இல்லைங்க. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜெமிமா கவனிச்சிங்களா? நன்றி சொல்லின்னு இருக்கு. நன்றி சொல்கிறதுனா தேங்க்யூ ஜீசஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கவனிக்கணும். மற்றவங்களாம் என்ன எழுதுறாங்கன்னா அண்ணாந்து பார்த்துன்னு எழுதுறாங்க. எப்படிங்க? எதை? அப்பத்தையும் இதையும் எடுத்துட்டு இங்கே கூட்டத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு? அண்ணாந்து பார்க்குறாரு. யார் பார்த்தது? ஜீசஸ் பார்க்குறாரு அண்ணாந்து. அப்போ அண்ணாந்து பார்த்து அதை வாசிக்கிறீங்களா நீங்கள்? எதில் வாசிக்கிறீங்கன்னா மேத்யூ 14 வாசிங்களேன். அடுத்து மார்க் 6 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிட்டு. இந்த இடத்துல வந்து ஏதாவது தேங்க்ஸ் கிவிங்னு வருதாம்மா? இந்த இடத்துல வருதா? இந்த 6:41 இப்போ படித்தோமே, அதில் வந்து நன்றி சொல்லி அப்படின்னு இருக்கா, இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணின்னு வருதா? இதில் வரல. ஜான் 6 எடுங்க. ஜான் 6 பாருங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். பார்த்தீங்களா? கவனிக்கணும். இந்த அண்ணாந்து பார்க்குறதும் தேங்க்ஸ் கிவிங்கும் சினானிமாக இருக்குது. அதில் ஒரே மாதிரி அர்த்தம் கொண்டதான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மேத்யூ வாங்க. மேத்யூ. இதெல்லாம் ஒரு ஆழமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வர பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணலாம். 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. பார்த்தீங்களா? இவர் இங்கே நன்றி அறிதல் அப்படிங்கிறது தேங்க்ஸ் கிவிங்ன்ற வேர்டு இல்லை, ஆனால் என்ன இருக்குது? அண்ணாந்து பார்த்துன்னு இருக்கு. அண்ணாந்து பார்த்துன்னு இருக்கு. லூக்கா 9 எடுத்துக்கிறீங்களா? ரேட்டா 9:13 பாருங்க. 13லேருந்து வரும் 16. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து. அப்போ இந்த 3 காஸ்பல்ல என்ன இருக்குது? அண்ணாந்து பார்த்துன்னு இருக்கு. இந்த ஜான் மட்டும் என்ன எழுதுறாரு? ஸ்தோத்திரம் பண்ணிங்கிறார். அப்போ கவனிக்கணும், இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறது இங்கிலீஷில் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு இருக்கிறதெல்லாம்
ஃபோக்கஸிங்கிற மீனிங் தான். எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? அவரை தான் பார்க்கணும். அதுதான் மீதி 3 பேர் எப்படி எழுதுறாங்க? அண்ணாந்து பார்த்துன்னு எழுதுறாங்க. உடனே உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? எங்கே பார்க்குறாரு இவர்? சொல்லுங்கள், நீங்கள் அண்ணாந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபாதர் காடை பார்க்குறாரு, அண்ணாந்து பார்க்குறாரு. ஓகேவா? இப்போ இந்த மிரக்கல் நடந்ததுக்கு காரணம் என்ன? இவர் காடு, அதனாலவா? பேசுங்க. ஜீசஸ் வந்து ஃபாதர் காடும் அவரும் ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாரு, அதனால் ஒரு பாயிண்ட், அது உண்மை, ரைட்டு. ஆனால் அவர் மனுஷகுமாரனை வந்து அவர் திருஷ்டாந்தப்படுத்தி எழுதி வச்சுக்கிறாருன்னா அது எதுக்குன்னா நீங்களும் நானும் அது மாதிரி செய்கிறதுக்காக தான். அப்போனா ஏதோ ஒன்றை நம்ம இது மாதிரி செய்கிறோமா? ஹலோ, நம்ம இவ்வளோ பெரிய மிரக்கல்லே இது ரொம்ப பெரிய மிரக்கல். என்னென்னா இந்த உயிராக எழுந்திரிச்சதெல்லாம் தாண்டி நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் ப்ரொவிஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லை? போஷிப்பு, சாப்பாடு, அல்லேலூயா, ரொம்ப முக்கியமானது இல்லையா? இயற்கை தளத்தில் வாழுற வாழ்க்கையில் இது அவசியமான ஒன்று. அது மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா ஒரு திரளான ஒரு கூட்டத்துக்கு ஒரு கல்யாணத்துலேயே ஒரு 200 பேர் கூட வந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு வீட்டுக்கே கெஸ்ட்டாக ஒருத்தவங்க ஒரு 5 பேர் 2 பேர் வரன்ட்டு ஒரு 5 பேர் வந்துட்டா நம்ம தடுமாறுறோம் இல்லை? அப்போ காடு பாருங்கள் தடுமாறாமல் ரொம்ப அழகாக செய்கிறாரு. என்ன காரணம்னா அவர் என்ன பண்ணுறாரு? அண்ணாந்து பார்க்குறாரு. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் அண்ணாந்து பார்க்கணுமா? தேவையில்லை. பார்த்தீங்களா? அப்படியே முழிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் இன்றைக்கி அண்ணாந்தே பார்க்க வேண்டாம். அடித்து பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அண்ணாந்து பார்க்க வேண்டாம். நான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படியே வர்ஷிப்லேயே வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ குஷியாக இருந்தது. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அண்ணாந்து பார்க்க வேணாம். ஆனால் அங்கே அண்ணாந்து பார்த்ததுனால தான் அங்கே என்ன நடக்குது? மிரக்கல் நடக்குது. இப்போ நம்ம அன்னைக்கு அண்ணாந்து பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா கவனிக்கணும், இந்த மிரக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜீசஸ் இப்படி செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தாரா? நல்லா பேசுங்க, கவனிங்க. இந்த மிரக்கல் இந்த மக்களுக்கெல்லாம் இப்படி கொடுக்கணுங்கிறத ஆல்ரெடி பிளான் தம்பி இல்லையா? பிலிப்புகிட்ட கேட்கும் பொழுதே தாம் செய்கிறதை அறிந்திருந்தபடியினால் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போனா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், பிளான் பண்ணிட்டார். ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு லேக்கிங் வர்றதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அதுக்கு சொல்யூஷனாக இருக்கிறார். அதான் நம்ம காடு. இது நானா சொல்ல, வசனம் அப்படி சொல்லுது. எப்படி சொல்கிறாரு? பிலிப்புகிட்ட என்ன சொல்கிறாரு? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பார்த்தீங்களா? நீங்களே கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போனா செய்யறதுக்கு ஆல்ரெடி ஹி காட் பிளான்டு. அவர் இவ்வளோ கூட்டத்துக்கு இவங்களை ஃபீட் பண்ணி அனுப்பணுங்கிறத இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டார். இதே மாதிரி இப்போ ஜெனிசிஸ்க்கு வந்தோன்னா மனுஷன் என்னைக்கு படைச்சார்? ஊரும் பிராணி, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் இதெல்லாம் அன்னைக்கு தான் பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், மனுஷனை படைக்கிறதுக்கு அந்த 6வது நாளில் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி 1 ஜெனிசிஸ் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா அப்போ அந்த வசனத்திலேயே ப்ரிப்பேர் பண்ணல. அடுத்து 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அந்த 26, 27, 28 பார்த்தீங்கன்னா 4 வகையான ஆசீர்வாதத்தை அவன் மேலே வைக்கிறார். 4 வகையான. இப்போ அந்த 4 வகையானது என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். அது பலுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி. சொல்லுங்க, பலுகி, பெருகி, அப்புறம் என்னது? நிரப்பி, ரிப்ளனிஷ்னு ஒரு வேர்டு வருது, ஆண்டு கொள்ளுங்கள். என்ன திடீர்னு நீங்கள் ஜீசஸ் 6வது சாப்டரில் வந்துட்டு திடீர்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மனுஷ சாயலாக இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த ஃபார்முலா அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. எந்த ஃபார்முலா? பலுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்துறத ஜீசஸ் செய்கிறார் அங்கே. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. கீழ்ப்படுத்தின்னு சொல்லுங்க.
இப்போ மனுஷனை இந்த 4 ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கீழ்ப்படுத்துறதுக்கான எல்லாமே இருக்குது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? மனுஷனை நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொல்றதுக்கு முன்னாடி எவ்ரிதிங் ஃபினிஷ்டு கிரியேஷன்ல. நீ எதை கீழ்ப்படுத்தணுமோ அது இருக்குது, கீழ்ப்படியாக தான் இருக்குது, நீ கீழ்ப்படுத்தணுங்கிறதுக்கு இருக்குது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? கீழ்ப்படுத்தக்கூடியதை மனுஷனை உண்டாக்கின பின்னாடி பண்ணல, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அத்தனையும் உனக்கு கீழ்ப்படியுங்கிறதெல்லாம் உண்டாக்கிட்டாரு. எப்படி பிலிப்புக்கிட்ட நீங்களே கொடுங்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிளான் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? என்ன பிளான் பண்ணார்? இவ்வளோ பேருக்கு போஷிக்கணும்னு. அதே போல் என்ன பண்ணார் சொல்லுங்கள்? மனுஷனை நீ ஆண்டு கொள்றதுக்கு முன்னாடியே எதை ஆளணுங்கிறத எல்லாத்தையுமே படிச்சுட்டார். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் படிச்சுட்டார். அது மாதிரி தான் ஜோஷுவெல்லாம் சூரியனையும் சந்திரன் நில்லுன்றான். இந்த ஆனிமல்ஸ் எல்லாம், ஃபிஷ்லாம் வருது, அப்போ வருது, எல்லாமே இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் எதை ஆளணும், எது இவன் சொன்னால் கேட்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி உண்டாக்கி வச்சுட்டார். இவனை உண்டாக்கிட்டு அடுத்தது அந்த நீடு வரும்போது அப்படியா, இது இல்லையாப்பா, சரி நான் இதை உண்டாக்குறேன், ஓ இதை விட்டுட்டேன் பாரு, அப்படிலாம் கிடையாது. எவ்ரிதிங் he finished before he created man and woman. Amen. அல்லேலூயா. அப்போ இந்த 4 விஷயத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து இன்கார்னேஷன்ல என்னவா வந்தார்? மனுஷனா வந்தார். தேவன் அவதாரமாய் வந்தார். என்னவா? மனுஷகுமாரனா. அப்போ மனுஷனை தேவனுடைய சாயலில் உண்டாக்கும்னு அவங்க 3 பேர் பேசிக்கிறதை இப்போ நான் வாசிக்க சொன்னேன். யார் 3 பேர்? அப்படி இருக்கும் பொழுது அதை ஃபர்ஸ்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா? ஜீசஸ். மனுஷகுமாரனா வந்துட்டு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள். எந்த எக்ஸாம்பிள்? இந்த 5 அப்போ 2 மீன். இப்போ ரிவர்ஸ்ல அந்த சப்டியூ இருக்குல்ல, சப்டியூ அப்படின்னா கீழ்ப்படுத்துதல். சொல்லுங்க எல்லாரும், கீழ்ப்படுத்துதல்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னா, உங்களை தலைமையில ஏறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க அதை காலு கீழே கொண்டு வரணும். அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கும்போதே அதை நீங்கள் செஞ்சிடலாம். கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அதை செஞ்சிடலாம். அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சப்டியூ சொல்லுங்க. சப்டியூன்னு என்ன? கீழ்ப்படுதல் இல்லை, கீழ்ப்படுத்துதல். கீழ்ப்படுத்துதல்னா டேக் சார்ஜ். மெசேஜ் வெர்ஷன்ல இருக்கு, டேக் சார்ஜ், ரூல் ஓவர். ஆமென். சப்டியூ சொல்லுங்க எல்லாரும். இதை ஜீசஸ் பண்றாருங்கிறேன், கீழ்ப்படுத்துறாருங்கிறேன். எங்க கீழ்ப்படுத்துக்கிறார் இதுலம்மா? இந்த சாப்டர்ல சாப்பிட்டா சாப்பாடு தீரணும், மீறுது. முதல்ல மல்டிப்ளை ஆகுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் மீறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? அந்த பல்லிக்கு பெருகி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? நோ, அதுதான் அந்த ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னேன். பல்லிக்கு பெருகிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பிளானிங் உண்டு. நோ, நான் கேள்வியை கரெக்டாக கேட்கறது நீங்க புரிஞ்சு. ஸ்தோத்திரம் அண்ணாந்து பார்த்தெல்லாம் விடுங்க, முடிஞ்சிருச்சு அதெல்லாம். நான் என்ன சொல்றேன், அந்த கீழ்ப்படுத்துறாருல, இப்போ மல்டிபிள் ஆகிறது கரெக்டு, பிளானிங் இஸ் கரெக்டு. அப்போ அங்கே ஒரு பொசிஷன் வருது. என்ன பொசிஷன்? லேக்ன்ற ஒரு பொசிஷன் வருது. ஒரு நீடு, ஒரு தேவை, இல்லாமை, முடியாமை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எம்டினஸ் இருக்கா இல்லையா? அதை அவர் கீழ்ப்படுத்துறாருன்னு நான் சொல்கிறேன். பிரச்சனையை கீழ்ப்படுத்துறாருங்கிறேன். அந்த நீடு, தேவை, பெரிய தேவை. சரி, அவங்கவுங்கள மெதுவாக விட்டுருப்பா, அவங்கவுங்க போய் வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிட்டோம், அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். அப்போது ஒரு விஷயத்தை அவர் சப்டியூ பண்ணுறார். ரிவர்ஸ்லேருந்து நான் வரேன். சப்டியூ பண்ணுறார். சப்டியூ, டேக் சார்ஜ். ரிப்ளினிஷ் அப்படின்னா நிரப்பப்படுதல். அதுக்கு மேலே என்ன இருக்குது? பெருக்கம் இருக்குது, மல்டிப்ளை ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பழுகி, ஃப்ரூட்ஃபுல். பி ஃப்ரூட்ஃபுல். இப்போ ரிவர்ஸ்லேருந்து வரேன் நான். ஃபஸ்ட்டு டேக் சார்ஜ். எதை எடுக்கிறாரு? எந்த சார்ஜ் எடுக்கிறாருமா? சாப்பாடு கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லைடா, அந்த இயலாமை, அந்த லேக் அப்படிங்கிறதடா. அந்த லேக்குன்னு இருக்குல்ல, அதை சப்டியூ பண்ணுறாரு. லேக் என்ன பண்ணுறாரு?
உங்களுக்கு ஒரு லேக்கே இல்லையா? லேக்குன்னு என்ன? LACKன்னு என்ன? குறைவுபடுதல். சரி, வேற மாதிரி சொல்லுங்க. சிக்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பிரச்சனை, அது உங்க பணத்தினால, உங்க பலத்தினால, உங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தில் பண்ணவே முடியாது. அது ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை நீங்கள் என்ன செய்யணும்? இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, டேக் சார்ஜ் ஓவர் இட், சப்டியூ பண்ணு. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும். கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தவங்க இருந்தால் அவங்க பொய் சொல்கிறாங்க. சரியா? பிரச்சனை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும். அதுவும் ஒன்று இருக்காது, பலது இருக்கும். சரியா? அப்போ அதை ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறாரு? கிரைஸ்ட் என்ன செய்கிறாரு? சப்டியூ பண்ணுறாரு. என்னவா பண்ணுறாரு? கீழ்ப்படுத்துறாரு. எப்படி கீழ்ப்படுத்துறாரு ஜெமிமா? எப்படி கீழ்ப்படுத்துறாருமா? வார்த்தையினாலையா? என்ன வார்த்தை சொல்கிறாருமாங்க? கவனிக்கணும். லேக்கில் ப்ரொவைட் பண்ணுறாருமா. அங்கே வந்து அதுதான் சொல்லணும். அந்த லேக்கை, அந்த வியாதியை, அந்த பெரிய பிரச்சனையை he considered not, ignore. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா, சப்டியூங்கிற இடத்துல டிஸ்ரிகார்டுன்னு ஒரு வேர்டு இருக்கு. என்னங்க? டிஸ்ரிகார்டு சொல்லுங்க. அவமதிக்கிறது, இக்னோர் பண்றது. இக்னோர்னா என்ன? அசட்டை பண்றது. டிஸ்டைன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்படின்னா என்ன? இகழறது, ஏளனம். டிஸ்டைன், டைன் ஆப்போசிட் டிஸ்டைன். அப்படின்னா என்னது? அதாவது அப்படின்னா என்னன்னா அப்படின்றது. ஐயோ, இவ்வளோ பேரா? இவ்வளோதான் இருக்கா? வாங்க எல்லாம் கை குறித்து ஜெபம் பண்ணலாம். இல்லை தனியாக போய் ஃபாதர் காட் இப்படி என்ன விட்டுட்டீங்களே, இப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு திங், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை செய்ய வேண்டிய ஒரு காரியம், இகழுங்க, அதை ஏளனமாக பாருங்கள். அதை இயேசுவே செஞ்சாருன்னா நீங்கள் நானும் செய்யணுமா இல்லையா? சொல்லுங்க. அவமதிக்க, ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த பிரச்சனை என்ன சார்? இல்லாமல் எனக்கு கிடையாதுங்கிறாரு, பற்றாக்குறை எனக்கு கிடையாதுங்கிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிக கடனில், அதிக பணம் இல்லாமல், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு மன நிறைவு இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அழுது ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதை முதல்ல நம்ம என்ன செய்யணுங்க? அதை டிஸ்டைன் பண்ணணும். அப்படின்னா அதை ஏளனமாக பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்க போறீங்க? வெரி குட். எத்தனை பேர் இகழ்வாக பார்க்க போறீங்க? அதை அசட்டை பண்ணுங்க. ஆமேன். அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அவமதிக்கணும். அதை ஒரு அருவருப்பாக பார்க்கணும். எதை? ஒரு வியாதி வந்து அவங்களை தொடர்றதல்ல, அந்த வியாதியை, அந்த இன்ஃபெக்ஷனை, அந்த இயலாமையை, உங்கள் நிம்மதியை கெடுக்கிற குடும்ப அங்கத்தினரை அவரை போய் ஒன்று அசட்டை பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. அந்த என்ன கொண்டுட்டு வராங்க உங்களுக்கு பிரச்சனைவாதியா, அந்த பிரச்சனையை சொல்லுங்க. சப்டியூக்கு என்னென்ன சொன்னேன் நான்? தமிழ்லையும் சொன்னேன், இங்கிலீஷ்லையும் சொன்னேன். சொல்லுங்க சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க. இக்னோர் பண்ணுறது, கன்சிடர் நாட், டிஸ்ரிகார்டு, டிஸ்டைன், ரிஜெக்ட். ரிஜெக்ட். வேற ஏதாவது வேர்டு இருக்காம்மா? இகழறதுக்கு என்ன சொல்றது? ஏளனம் தான் தமிழ். இங்கிலீஷில் என்னம்மா? இகழ். டிஸ்டைன் தான் இகழறது, ஏளனமாக இருக்கிறது. ஸோ இதை மாதிரி என்ன செய்கிறாரு ஜீசஸ்? ஜீசஸ் என்ன செய்கிறாரு? அந்த லேக்கிங்க, எல்லாமே பார்த்து, ஐயோ இவ்வளோ பேருக்கு எப்படி, இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்கறதுங்கிற பிரச்சனையை முதல்ல அப்படிங்கிற, அதான் டிஸ்ரிகார்டு. ஆமேன். இதை ஏன் பைபிள் எப்படி எழுதி வச்சிருக்கு நம்மளுக்கு? அவர் அண்ணாந்து பார்க்குற மாதிரி நீங்கள் அவரை பார்த்தா கரெக்டான நேரத்தில் நீங்களும் அப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நம்ம 90% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கும்? உடனே ப்ரே பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டு பீப்புள் மாதிரி யாருமே கிடையாதான். உடனே ஒரு முட்டையை போட்டு, அந்த முழங்கால் போட்டு, முக்காடை போட்டு, அந்த முக்காடு கீழே வராமல் ஒரு கிளிப்பையும் குத்தி, ஹலோ பண்ணி ஓன்னு அழுது, எப்படியோ ஒரு ஜெபத்தை பண்ணி முடிவு பார்த்தா பதிலும் வராமல், அவர் திருப்பி கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுது,
இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன? அந்த பிரச்சனையை இது என்னது கிடையாது. ஒரு ஆமேன் தான் வருது. உங்கள் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லணும்? நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறதுக்கான ஃபஸ்ட்டு திங் சொல்கிறேன், டேக் சார்ஜ் ஓவர் இட். இது என்னது கிடையாது. ஆமேன். இந்த பிரச்சனை என்னது கிடையாது, உங்கள்கிட்ட தான் வந்திருக்கு, அது என்ன ஒன்றும் பண்ணாது. ஆமேன் சொல்லுங்க. இதே மாதிரி ஜீசஸ் செய்கிறாருல்ல. மனுஷர்கள் யாராவது பைபிளில் செஞ்சுருக்காங்களா? ஏப்ரகாம் என்ன செஞ்சாரு? பார்க்கல. குழந்தை இல்லாததெல்லாம் ஆப்ரகாம் வந்து ரொம்ப நம்மளோட கொஞ்சம் மோசமாக தான் அவர் இருந்திருக்கிறாருமா. காட் சோசன் வெசல் தானே தவிர இளையசரை நான் பிள்ளையை எடுத்துக்கிட்டோமாங்கிறாரு. ஆகாரம் கொண்டது இது பண்ணுறாரு. வந்து அந்த பிரச்சனையை வந்து பிள்ளையை கொன்னுட்டா பலி செலுத்திட்டா பிள்ளை பிழைப்பான் அப்படிங்கிறது தான் அவருக்கு இருந்ததே தவிர திரும்பி வருவோம்லாம் சொன்னார். வேற ஏதாவது சொல்லுங்களேன். பஞ்சத்தை இக்னோர் பண்ணுறாரு அப்படின்றாங்க. நல்லா இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க. பைபிள் படிப்பீங்களா? சொல்லுங்க. வேற அந்த ரூத்தான் வந்து என்ன பண்ணுறா, அந்த மாமியார்கிட்டலாம் ஒரு 100 பவுண்ட்லாம் இருந்த வரவே கிடையாது. ஏதோ இந்த அம்மாவை நைஸ் பண்ணி எப்படியாவது வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு வரல. ஒன்றுமே இல்லைங்கிறத அவள் இக்னோர் பண்ணுறா. வேற கிங்கிட்ட போய் தைரியமாக நிற்கிறா. எதை இக்னோர் பண்ணுறா? அவள் வந்து ஒரு புவர், அவள் வந்து ஒரு கைவிடப்பட்டவளுங்கிறத இக்னோர் பண்ணுறா. ஹஸ்பண்டாக இருந்தாலும் கிங்காக இருந்தாலும் அவன்கிட்ட போய் இப்படி கோலை நீட்டி எஸ்ன்னு சொன்னால் தான் உள்ளே போகலாம். மனைவியாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் அவள் இக்னோர் பண்ணுறா, டிஸ்ரிகார்ட் பண்ணுறா. இதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எழுதிட்டு வந்தது. அதாவதுங்க, இவ கோலை நீட்டு இல்லைன்னா சரி நாளைக்கு போகலான்னு இருந்துக்கலாங்க. நான் சொல்கிறது முன்னும் பின்னு நெருக்கி உங்களை கசக்குது பாருங்க. சாத்ராக்கு மேஷாக்குன்னு ஆபேத்து நேக்கோ டேனியல் புக்கில் 3வது சாப்டரில் நெருப்பு, அவ்வளோதான் லைஃபு. அதை அவங்க எவ்வளோ இக்னோர் அதை சொல்கிறவன் யார்? நேபுகாத் நேச்சார் கிங்கிலேயே மோசமானவன் வந்தானா. அப்போ ராஜா சொல்லிட்டார்ல, ராஜாதி ராஜா என்ன சொல்கிறாரு? அதை என்ன செய்கிறாரு பாருங்க, சப்டியூ பண்ணுறாரு. நாங்கள் வணங்க போகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சரி, தப்பு வச்சுட்ட பிறகு அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முடி கொஞ்சம், அதாவது நல்லா இருந்து உடம்புல ஒரு தீக்காயம் கிடையாது, ஆனால் முடி தான் பொசுங்கிருச்சு. கொஞ்சம் முடியெல்லாம் தாடி முடி மீசை எல்லாம் பொசுங்கிருச்சு, ஆனால் கை காலில் ஒன்றும் இல்லை. அப்படி வந்தாரா? வேற ஒரு முடி கூட கருகலை, பொசுங்கலை, தூக்கி போட்டவன் அவுட்டு. சரியா? அப்போ அவன் எவ்வளோ டிஸ்ரிகார்டு பண்ணியிருக்கான் பாருங்க அந்த சிச்சுவேஷனை. அந்த மெசேஜ் வெர்ஷனில் இருக்குது, அந்த வஸ்திரம் இருக்குல்ல. இப்போ இட்லி ஊற்றும் போது நான் பார்ப்பேன், இதை படிக்கும்போது எனக்கு அது ப்ரௌன் இட்லி ஊற்றி அந்த இட்லி துணி கலரு நான் என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் அந்த கலரு கொஞ்சம் வெள்ளையிலிருந்து அது மாறிடுச்சு. எப்படி இருக்குது? ப்ரௌனாக இருக்குது. நல்லா பக்கா ப்ரௌன் இல்லை, நம்ம கழுவுறதுனாலையும் வெள்ளையாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. அப்போ அந்த கலர் அது என்ன பண்ணிடுச்சு? இந்த அக்கினி உக்கரத்தில் போயிட்டு வரானுங்க, அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் லேசாக கருகி இருக்குது. அதாவது தீயில, ஆனால் கலரு மாறிடுச்சு. அப்படின்னு இல்லைங்க, கலர் கூட மாறலையா? இருக்காமா அப்படி? அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும். அதான் சொல்கிறேன், அந்த சால்வைகள் சேதப்படாமலும்னா எரிஞ்சு போகிறது அங்கே சேதன்றதுக்கு இல்லை. ஈவன் நாட் இந்த கலர். இப்போ இட்லி துணி சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி கலர் கூட என்ன செய்யலையா? அப்படியே போட்டு ஃப்ரெஷ்ஷாக அயன் பண்ணி போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. பாருங்க, எல்லாம் ஒன்றும் ஆகாதவங்க கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய படிப்பாளிகளும் ஆளுகள் இருக்கிறவங்கலாம் சூழ்ந்து நிற்கிறான். அதாவது லேசாக அடுப்புக்கிட்ட வேலை செஞ்சால் நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அந்த கலர் மாறாத. இந்த நைட்டி போட்டுட்டு இருக்கும்போதே பாருங்களேன், சமைச்சு என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்? அப்போ அது நெருப்பிட்டு இருக்கும்பொழுது அது மாதிரி தான் கலர் என்ன ஆகும். ஆனால் இவங்க நெருப்புக்குள்ளேயே இருந்திருக்கானுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு வந்து தெரியணும். அந்த அதிகாரம் எடுத்தாங்க பாரு, டிஸ்ரிகார்ட் பண்ணுறானுங்க ராஜாவை. அப்படின்னா யாரை?
யார? நேபுகாத்து நேச்சார. ஒரு சாதாரண பியூனை கிடையாதுங்க. நேபுகாத்து நேச்சார் ஒரு பவர்ஃபுல் கிங். அவன் என்ன செய்யறாங்க? போனால் போகட்டும் போட, நீ பெருசா நான் பெருசா பார்த்துக்கலன்னு அங்கே வாதாடாம அந்த அக்கினி உக்கிரம் ஒன்றுமே செய்யலைங்க. இதான் சொல்கிறேன் சப்டியூ பண்ணுறதுன்னு. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன உதாரணம் நல்லா இருந்தாலும் கூடங்க, அந்த உக்குறோங்கிறதுக்கு இதாக இல்லை. இன்றைக்கி ராஜா பார்க்கலாம், நாளைக்கு கையை நீட்டினா வந்துடுவார், ரைட்டு. உயிரை கூட பணைய வைக்கிறா பாருங்க. அது மாதிரி அல்லேலூயா. இப்போ ரூத்து வந்து இவளை நம்பி போனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவளுக்கு இந்த நகையெல்லாம் வரப்போகுது, ராஜாத்தியா வரப்போகிறா, போவாஸ் வரப்போகிறா. இம்மீடியட் அட்டாக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உடனே என்ன செய்யணும்? உடனே சப்டி பண்ணணும், உடனே இக்னோர் பண்ணணும், உடனே அந்த பிரச்சனை என்ன செய்யணும்? ஜீசஸ் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சாப்பாடு கொடுக்கல, ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி போட்டுட்டேன்னுவாங்க சிலர். இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்க நாளைக்கு சாப்பாடுன்னுவாங்க. அதுமாரி செய்யலை, இம்மிடியட்டு. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னாச்சு? 2 நாள் கழிச்சா? இம்மிடியட். அப்போ அந்த நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள் சப்டியூ பண்ணுறது இம்மிடியட் ரிசல்ட் கொடுக்குது. ஆமென், அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ Daniel 3:27. வேற ஏதாவது சொல்லுங்க. யெகூ என்ன செய்கிறான் தெரியுமா? யெகூங்கிறவன் அவளை கீழே தள்ளுங்கள். அவன் அந்த நாளில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாத்திங்க, ஆகாபு ஒரு ராஜா, எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கணும் அவளை. அப்படிலாம் இல்லை, அவளை கீழே தள்ளுங்கள், சிம்பிள். அவளை கீழே. எலியாவுடைய தீர்க்க தரிசனா மண்டை ஊட அள்ளி கூட இல்லை எடுத்துகிட்டு வர மாரி ஒரு ப்ராஃபஸி. சரீரமே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஏகுத்திருக்காரு. இந்த பிரச்சனையை இக்னோர் பண்ணி இம்மிடியேட்டை பற்றி பேசுங்க. இம்மிடியேட்டாக வேறு ஏதாவது சொல்லுங்கள். சிலுவையில் நமக்கு மீட்பு கொடுக்கறதுக்காக சரி, அது வந்து பிளான்ட் அண்ட் டிட்டர்மைன்ட் பை காட். நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எடுக்கக்கூடிய ரிசல்ட்டில் தேவ தூதர்கள் இல்லாமல் தேவ தாசர்கள் பைபிளில் இருக்கிறது டெத்தை கன்சிடர் பண்ணல. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த இவன் இருக்கல்ல பால், கப்பல் சேதம். அந்த வைப்பர் இஸ் அ வெரி பாய்சனஸ். உங்களுக்கு கோப்ராவை விட ரொம்ப பாய்சனஸ் வந்து எதுன்னா ரஷல் வைப்பர்னு, கட்டுவிரியன்னு ஒன்று இருக்குது. அந்த கப்பல் சேதத்தெல்லாம் தாண்டி மெலித்தான்னு ஒரு தீவுக்கு வந்த உடனே அவனை எல்லாரும் என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? இந்த பாம்பு போயிட்டு இப்படி போட்ட உடனே இவன் பொல்லாதவ கொலைபாதகன் தான், அதனால தான் கடல்லையும் அவனை அழிக்கிற நிறச்சி காப்பாற்றி வந்தாலும் இங்கே வந்து பாம்பு விடலன்றானுங்க. ரைட்டா? 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது இது. இப்போது அப்போ வந்து அவன் என்ன படிச்சிருங்களேன், அவன் செய்கிறதாங்க அந்த இக்னோரு. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. இந்த நெருப்பில் போட்டு அது உள்ளே இருந்தது, அது வீறிட்டு வந்து என்ன பண்ணுது, தப்புன்னு போட்டுடுச்சு. சும்மா பாவலா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். நல்லாவே அது விஷயத்தை அது அந்த ஃபேங்க்ஸ்ன்னு இருக்குது இங்கிலீஷில். ஃபேங்க்ஸ்னால் அந்த அந்த பல்லு போய் உள்ளே அப்படி பிடிச்சிக்கிச்சுன்னு இருக்கும். அதை அவன் என்ன செஞ்சான்? என்னங்க என்ன செய்கிறான்? பாம்பு கடிச்சு இம்மிடியேட்டாக என்ன டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. எனக்கு ஜென்ரலாக என்னங்க வரும்? இப்போ நான் சொல்ல போகிற சப்டியூன்னா உங்களுக்கு புரியுதா? உங்களை தனிப்பட்ட நீங்கள் சமாளிக்கிற பிரச்சனைங்க அது. நீங்களும் கார்டன் தான், உங்களை தவிர வேறு யாருமே சப்போர்ட்டுக்கே வர முடியாத சிச்சுவேஷன் வரும். இஸ்ரேல் ஜனங்களாம் ரஷ்யா வராங்க, கவுளை ஓங்குடாங்கிறாரு, அது வேறு விஷயம். இந்த சப்டியூங்கிறது ஒன்று தனிப்பட்ட கோணத்தில் அட்டாக் பண்ணுது பாரு. பண்ணலையா உங்களெல்லாம்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுதா இல்லையா? சிலதெல்லாம் இல்லை போல் இருக்கு. உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையாம்மா? இருக்குது. எஸ்பெஷலி ஃபினான்ஷியலாக ரொம்ப இருக்குது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு மிரக்கல் நடக்கிறதுக்கு என்னம்மா செய்யணுமா? சப்டியூ பண்ணுறது. சப்டியூன்னு கொடுத்துட்டாரு, அதுக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன்? டேக் சார்ஜ். யார் எடுப்பா? பாஸ்டர் வந்து எடுக்க மாட்டார். அப்பா எனக்கு வந்து இப்படிப்பா அண்ணா அப்பா அம்மாவெல்லாம் இல்லாத ஒரு கட்டத்தில் தள்ளி விட்டுருவார் காடு. ஹஸ்பண்டு ஃபோன் எடுக்க மாட்டார், பிள்ளைங்க ஃபோன் எடுக்காது, நீங்கள் தனித்து நிற்கப்படுவீங்க. அந்த டைமில் என்ன செய்யணும்? அந்த டைமில் தான் அண்ணாந்து பார்க்குறது தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன்? அசட்டை பண்ணணும். அதை வந்து நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கணும்? ஏசு அதை பண்ணுறாரு. இயேசுவே அதை பண்ணுறாரு. பவுல் செய்கிறாரு.
வேற யாரெல்லாம் அம்மா செய்கிறா? இந்த கோலியாத்து இருக்கான் பாருங்க, இந்த கோலியாத்து தாவீது செய்கிறான். அதை தாவீது செய்கிறான். அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு டீமாக இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு தனியாளாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு பிரச்சனை முதல்ல ஒரு தனியால் அட்டாக் பண்ணிச்சுன்னா தான் அவங்களால என்ன செய்ய முடியாது, இந்தமாரி அசட்டை பண்ண கற்றுக்க தெரியாது. அதுக்கு தான் காட் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை வேணால் எல்லாருக்கும் தேவையாக இருக்கலாம், ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற நபர் ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிரச்சனை குடும்பத்திலே இருக்கலாம், ஆனால் அது உங்கள் தலையில் வந்து விடியுது. உங்கள் தலையில் என்னவா விடியுது? நீங்கள் தான் அதை சமாளிக்கணும்னு விடியுது. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அதை அசட்டை பண்ணுங்க. சொல்லுங்கள், இது இப்படி செய்யுங்க. பாம்பையும் அவன் என்ன செய்கிறாங்க, டப்புன்னு தள்ளுறான். கோலியாத்து எவ்வளோ பெருசு தெரியுமா? ஏங்க கோலியாத்தை இப்படி பார்க்கணும். அவன் he was very tiny. இவன் ரொம்ப ஸ்மால், பட் இன்னர் மேன்ல பெரிய, கோலியாத்தோட பெரியவன். அவன் மைண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தடி எடுத்துட்டு போறான். அவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஏன்னா நாயா நானுன்னு. அது அந்த மாதிரி இருக்கிறதா இக்னோர் பண்றது. இப்போ ஒரு 2 பேர் கொஞ்சம் வாங்க என்னோட, கோலியாத் ரொம்ப பெருசா இருக்கான், என்னோட ஜெபிக்கிற 4-5 பேரை நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படி தானே செய்கிறோம், சில நேரத்தில் செய்கிறோமா இல்லையா? என்னோட சப்போர்ட்டர்ஸ், மை ப்ரேயர் வாரியர்ஸ். ஹலோ, இந்த உலகத்தில் உங்கள் பாதையில் நீங்கள் தனியாக போகிற சிச்சுவேஷனில் உங்கள் தலைமையில் விழுகிற பிரச்சனையை சப்டியூ பண்ண கற்றுக்கிட்டா எக்ஸ்ட்ராடினரி மிரக்கல் உங்களுக்கு நடக்கும். சப்டியூ சொல்லுங்கள். அந்த நேரத்தில் அம்மாவுக்கு பொண்ணும், அப்பாவுக்கு பொண்ணும், தாத்தாவுக்கு பொண்ணும் பணத்தை எடுத்து கொடுங்கன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தனித்து விடப்படுவீங்க. இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள். அப்போ இக்னோர் பண்ணுறதுன்னா உங்களுக்கு புரியுதா? வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? இது மாதிரி தான் நான் கேட்குறேன் பாருங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டில் போய் உட்கார இந்த விஷயம். இந்த புதிய ஏற்பாட்டை சொல்லுங்களேன் ஏதாவது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவினர் வந்து எல்லாரும் வராங்க. ஆனால் அவன் ஒரு விஷயம் என்னை நினைத்துருங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் பாருங்கன்றான். கடைசியில் என்ன தெரியுமா ஆகுது? இவன் ஒரே ஆள் அதை தூணை அசைச்சதில்ல. அன்னைக்கு செத்தம் 3000 பேர். ஸ்தேவான் இக்னோர் பண்ண முடியலையே. ஸ்தேவானை போட்டு கையோட முடிச்சுட்டானுங்க டாப்பிக்கை. அவள் இக்னோர் பண்ணுறா அந்த பிரச்சனை எல்லாம். அம்மா நான் உங்களுக்கு இதை ஏன் உங்களுக்கு திணிச்சு சொல்லி கொடுக்குறேன்னாம்மா, 1008 எக்ஸாம்பிள் பைபிள் இருந்தாலும் நான் எதை சொல்கிறேன்னா, அது உங்களை ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக வைக்காமல் ஒரு பிரச்சனை வருங்க. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போக வைக்காது. ஒரு ஸ்டெப்பு வச்சா அவ்வளோதாங்கிற அளவுக்கு நிலைமை வருது இல்லை. அந்த டைமில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த சார்ஜ் எடுக்கணும், அதை இக்னோர் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? இப்போ ஜீசஸ் வந்து அந்த அந்த டேக் சார்ஜ் அவர் எடுக்கலைன்னா அத்தனை பேரும் இவர் மிரக்கிள் டூயர்னு தெரியும், அத்தனை பேரும் இருந்திருப்பாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க. பசி இதை இப்போ சாப்பாடு வந்துடுன்னுட்டு கடைசி வரைக்குமே சாப்பாடு போடலன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு நபர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு பாருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். சில பிரச்சனைகளை நீங்கள் தனித்து விடப்படும் பொழுது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, அன்றைக்கி நீங்கள் ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் மைண்டு கான்ஷியஸாக இருக்கணும். என்னன்னு நான் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் ஒரு ஒன்றா இருக்கும். அப்போ அதனால் இதை நான் அசட்டை பண்ணுறேன், இது என்னது கிடையாது, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், நான் புறக்கணிக்கிறேன், நான் அதை அவமதிக்கிறேன். ஆமேன். இந்த பணம் இல்லாத நேரத்தில் உட்காந்து அழகிறத நிறுத்திட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன், கேரண்டி கொடுக்குறேன் நான். ஆமேன். இல்லை ஏதோ ஒன்று உங்களை கஷ்டப்படுத்தல, அதை சொல்லி பாருங்களேன், இது ஏன் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி பாருங்களேன். சில வியாதியை பற்றி சொல்லும் பொழுது ஃபியர் நாட்னு போடுவேன், நான் பயப்படவே இல்லைன்னு வாங்க. இவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? இல்லை இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இதை அடுத்த டெஸ்ட் பண்ணுங்கன்னு வாங்க, பயமுறுத்தும்படியாக சொல்லுவாங்க. அப்போ கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாட்டு பயப்பட மாட்டேன் நான் எப்போ தெரியுமா பாடும்? ஒன்றுமே இல்லாத போது பயப்படும்படியான சூழ்நிலை யாருமே இந்த பாட்டை பாடுறது கிடையாது. எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் போது பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோட. பிரச்சனை இருக்கும்போது நீ பயப்பட மாட்டேன்னு பண்ணால் சாத்தான் துண்டை காண துணியை காணன்னு ஓடுவான். இக்னோர் சப்டியூ பண்ணுறாரா? சப்டியூக்கு முன்னாடி என்ன ரிவர்ஸில் சொன்னல நான், நிரப்பி சொல்லுங்க எல்லாரும்.
நிரப்பின்னு சொல்லுங்க. அதுக்கு தமிழில் நிரப்பி இங்கிலீஷில் என்ன இருக்குமா? இங்கிலீஷில் ஃபில்னு ஒரு வேர்டு இருக்குது, இன்னொரு இடத்துல ரெப்ளனிஷ்னு ஒரு வேர்டு இருக்குது. ரெப்ளனிஷ்னு சொல்லுங்கள், அது புது வேர்டாக தெரியுது இல்லை? ஃபில்னா ஈஸியாக இருக்குல்ல நமக்கு? ஃபில்னா ஈஸியாக இருக்கா இல்லையா? இருக்குது. அப்படின்னா என்னது? ஃபில் பண்ணுறது அப்படின்னா நமக்கு தெரியும், நிரம்புறதுன்னு தெரியும், முழுமையாக இருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அதை வந்து ஹீப்ரூவில் ஒரு எழுத்து இருக்குது, காபா. சொல்லுங்கள் எல்லாரும், காபா சொல்லுங்கள். காபா இது எப்படி நினைவு வச்சுக்கலாமா? காபா சொல்லுங்கள். காபாங்கிற ஒரு எபிரேய மொழியில் கவனிங்க, என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? காபா சொல்லுங்கள் எல்லாரும். அது எதுக்கு? நம்மளுடைய தமிழாக்கத்தில் என்னது? நிரப்பி. இங்கிலீஷில் என்னது? ஃபில். இன்னொரு வேர்டு என்ன? ரெப்ளனிஷ். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அது எபிரேய மொழியிலேருந்து நான் வரேன். அப்படின்னா என்ன தெரியுமா? நிரப்பின்னா காடை மட்டும் நீங்கள் அந்த ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா, அந்த நிரப்புதல்னா என்னென்னா, இப்போது எதை எடுக்கிறோமோ, இப்போ வந்து ஒரு பேங்க்கில் 10,000 ரூபா இருக்குது, ஈஸியாக சொல்கிறேன். 10,000 தொடச்சி எடுத்துட்டீங்க, உடனே ஒரு 10,000 எவ்வளோ எடுத்தீங்களோ அது வந்து உட்காரும். அதுக்கு பேர் என்ன? காபா. எது மிஸ் ஆகுதோ அது திரும்பி ஃபில் ஆகிடும். 5 அப்பத்தை விட்டு விட்டு வச்சு வால் எடுக்கிறாங்க, திரும்பி வால் வருது. தலை எடுக்கிறாங்க, திருப்பி தலை வருது. அப்புறம் என்னதுங்க? உடம்பு எடுக்க அது என்ன ஆகுது? மல்டிபிள் இல்லைடா அது. எது மிஸ் ஆகுது அது ஃபுல்லாக வந்து நிரம்பிடுது. ரீப்ளேஸ் தான் ரெப்ளனிஷ். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே எடுக்கப்படுது, திருப்பி அது என்ன எடுத்தமோ அது வந்துடுது. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 இருக்குது, 10,000 சுத்தமாக உடச்சிட்டிங்க, திருப்பி 10,000 வருது. அப்போ ஆர்டர் என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷனாகிய உங்களையும் என்னையும் அவர் எப்படி படைச்சிக்கிறாரு? நீ எதை எடுத்தாலும் திருப்பி அதை அப்படியே உனக்கு கொடுக்க முடியும் அவர்கள்ன்றார். இல்லை நம்ம 0 அக்கௌண்ட்டு வந்துருச்சு, இல்லை மறக்கவே கூடாது. அவர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன சொல்கிறாரு? ரெப்ளனிஷன் என்ன? ஃபில் பண்ணக்கூடிய எபிலிட்டி உனக்கு இருக்குங்கிறாரு. நிரப்பப்படுதல் உனக்கு இருக்குன்றாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எதெல்லாம் நிரப்பப்படணும் உங்களுக்கு? நாட் ஓன்லி மணி, பீஸ், ஜாய், ஹாப்பினஸ். வேறு என்னது? வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவை இல்லையா? வேறு என்ன வேணும்? இல்லாமை, இயலாமை, முடியாமை, எதா இருந்தாலும் சுகவின் இருக்குது. சுகர் போயிடுச்சு. இல்லைன்னா இப்படி சொல்கிறேன், அந்த ரெப்ளனிஷ்ங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம். அப்போ அந்த கார்டியோவாஸ்குலரில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் அந்த மைக்ரைன் மட்டும் நல்லா இல்லை அப்படின்றாங்க பார்த்தீங்களா? இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் நல்லா ஆயிடுச்சு, ஆனால் சுகர் இன்னும் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்படுறீங்களா? அப்படிலாம் நல்ல பெருசு போயிடுச்சு, ஆர்த்ரைட்டிஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு? அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும், இது போயிடுச்சு அது போயிடுச்சு, கொஞ்சம் இது இருக்குல்ல, டோட்டலாக சுகவீனத்தை போயிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுவார்? சுகத்தை கொண்டு வந்து அப்படியே நிரப்பிடுவார். 0 அக்கௌண்ட் வந்துருச்சு, அப்படியே டோட்டலாக நிரப்பிடுவார். அதுக்கு பேர் தான் காபா. சொல்லுங்கள், காபா. இப்போ எல்லாம் 12 பேர் நிற்க வச்சு கொஞ்சம் பிச்சு இப்படி போட்டுட்டாரு. போட்டது எதை எடுக்கிறாங்களோ அது திருப்பி வருது. என்னங்க? காபா. அதுக்கு பேர் தான் என்னங்க? நிரப்பப்படுதல். சொல்லுங்க, நிரப்பப்படுதல். ஒரு விஷயம் காடு சொன்னார், இன்னைக்கு உங்களுக்கு அவர் காடா இல்லைன்னா நாளைக்கு இருக்க மாட்டார். என்ன புரியுது? இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுக்கலன்னா நாளைக்கு காடா இருந்து என்ன பிரயோஜனங்கிறாரு? என்னை பத்தி சொல்லுங்கிறாரு. இன்னைக்கு அவர் காடு இல்லை. இப்போ லாசரு மரிச்சு போயிட்டான். அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க? மரிச்சிட்ட பிறகு எப்படியாவது அதுக்குள்ள வந்து பிழைக்க வச்சிருவாருன்னு நினைச்சாங்க இல்லை? அப்படிதான் நினைச்சாங்க. 4 நாள் ஆயிடுச்சு, மரிச்சு அடக்கமும் பண்ணியாச்சு. ஒரு விஷயம் சொல்றேன், ஜீசஸால நம்ம வேணா நினைக்கலாம். என்ன நினைக்கலாம்? இந்த டைம்ல செஞ்சா நல்லது, இது வெளில செய்யலைன்னா இனிமே எப்படி செய்வார் அப்படி சொல்றோம்ல நம்ம. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த எக்ஸ்டென்ஷன் டேட்டு போறதுக்கு முன்னாடியே உனக்கு நான் செஞ்சுட்டேன். நான் அன்னைக்கு காடா இல்லைன்னா நான் என்னைக்குமே காடு இல்லை உனக்குங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆமேன்.
அவன் எடுக்க 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 அந்த காபா வர வர அந்த ரிவர்ஸில் வாங்க அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுமா? இப்போ தான் அந்த மல்டிப்ளை சொல்லுங்கள், மல்டிப்ளை பண்ணுற காட் நம்மளை வந்து என்ன செய்வார்? சப்ஸ்ட்ராக்ஷனே பண்ண மாட்டார். உங்கள் சந்தோஷத்தில் சந்தோஷம் மல்டிப்ளை ஆகுமே தவிர அது என்ன ஆகாது? டிவைட் ஆகாது, சப்ஸ்ட்ராக்ஷன் ஆகாது, கழிக்கப்படாது, அப்புறம் என்னதுமா? குறைக்கப்படாது. ஆமேன்னு சொல்லுங்கள். போன மாதத்தை விட இந்த மாதம் இன்னும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அடுத்த மாதம் இதை விட இன்னும் நல்லா இருப்பேன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். போன மாதம் நல்லா, போன வருஷம் நல்லா இருந்தது அப்படி கிடையாது. க்ளோரி அப்பான் க்ளோரி, கிரேஸ் அப்பான் கிரேஸ், மெர்சி அப்பான் மெர்சி, டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஃபைனலாக என்னதுங்க? பலிகிங்கிறதுக்கு என்ன? பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றது. தமிழில் பழுகி பெருகின்னு ஒரே வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்ற தனி வேர்டு, அடுத்தது மல்டிப்ளை, 2 வேர்டாக தனிச்சு போட்டிருக்கு. அப்போ ஃப்ரூட்ஃபுல்னால் என்னது? நான் அடிக்கடி சொல்கிறது ஃப்ரூட்ஃபுல். இதெல்லாம் ஜீசஸ்க்கு நடந்ததுன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், உங்களுக்கு நடந்தே தீரணும். ஆமேன். அவர் தான் மாமிசத்தில் வெளிப்பட்டார். மனுஷனை உண்டாக்கி தான் இந்த 4 அதிகாரத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். மனுஷகுமாரனை வந்து எல்லா மிரக்கல்லுமே இது நடக்குது. எல்லா மிரக்கலும் நீங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்கள், இது நடக்குது. ஏன் அதை எழுதி வச்சுக்கிறார்? நானும் நீங்கள் அப்படி வாழணுங்கிறதுக்காக தான். தனித்து விடப்படுற சூழ்நிலை வரும். உங்களை தவிர அந்த பிரச்சனை நீங்கள் தவிர வேற யாருமே சமாளிக்க முடியாங்கிற காலகட்டம் வரும்பொழுது நீங்கள் முதல்ல இக்னோர் பண்ணணும். அடுத்தது எது போச்சா திருப்பி வந்துருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது பெருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்தது ஃப்ரூட்ஃபுல்னா என்ன சொல்லுவேன்? பி ஃப்ரூட்ஃபுல். கிறிஸ்டினா ஃப்ரூட்ஃபுல்னா என்னென்னா, நீ போய் நான் எங்கள் பாப்பாவுக்கு சொல்லுவேன், என் கையில் எண்ணெய் தடவுனேன்னா உனக்கு முடி வளரும்னு. ஏன்னா எண்ணெய் தடவ மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க இப்போல்லாம். அப்போ நான் சொல்லுவேன், என் கையில் இருக்கிறதெல்லாம், நான் சொல்கிறது திமுறா, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நான் தொட்டால் அது பெருகுன்னுவேன். ஃப்ரூட்ஃபுல்னா என்னென்னா, நான் செஞ்சால் அது பாக்கியமாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி யார் செஞ்சாலும் பாக்கியமாக இருக்கும். அந்த சீஷர்கள் கற்றுக்கிட்டு செஞ்சா, இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி செஞ்சா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள், அவன் செய்வதெல்லாம் அதுக்கு பேர் தான் ஃப்ரூட்ஃபுல். ஆமேன்னு சொல்கிறீங்களா? எப்படி வாய்க்கும்? நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு நான் செஞ்சால் வாய்க்கும். ஏன்னா என்னை படைச்சிட்டு எனக்கு சொல்லிருக்கிறாரு, என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கிறாரு? பி ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லிட்டாரு. நான் செய்கிறது வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் எங்க நானே தரித்திரம் பிடிச்சி நீங்களா செய்யுங்க அப்படிங்கிறது நம்ப. நிறைய பேர் என்ன சொல்றது? ஏங்க நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய ஆவியை பெற்ற எல்லாருமே நீங்க ஃப்ரூட்ஃபுல் தான். நீங்க செய்யறதெல்லாம் சொல்லுங்க எல்லாரும், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ரிப்பேரா இருக்கிறது ரிப்பேர் போயிடும், இல்லாதது முடியாதெல்லாம் சரியாயிடும், நடக்காதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிவர்ஸ்லேருந்து நான் வந்தேன்ல, சப்டியூ, டேக் சார்ஜ் தான் சப்டியூ. அதுக்கு மேலே ரெப்ளனிஷ்னா என்ன சொன்னேன்? ஃபில் ஆகுறதுக்கு ஒரு ஹீப்ரு வேர்டு சொன்னேன், என்னம்மா? காபானா என்ன? நிரப்பப்படுதல்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன். நிரப்பப்படுதல் மட்டும்தான் சொன்னேன்னா, எது போதும் அந்த இடம் ஃபுல்லாகிடும். ரெப்ளனிஷ்னா ஃபுல்லாகிடுதுன்னா, நீ எடுக்காமே ஃபுல்லாக இருக்கிறது வேற விஷயம். பணத்தை டெபாசிட் பண்ணி தொடவே இல்லைன்னா அது எப்படி பெருகும்? நான் சொல்கிறது, அதை நீ எடுக்க பெருகும். ஆமேன்னு சொல்லுங்க. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறானோ அவனுக்கு பாய்ச்சப்படும். நீ தண்ணீர் எடுக்க ஊர்ற கிணறு எடுக்க என்ன ஆகும்? திருப்பி ஃபுல்லாகிடும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அதான் காபான்னு சொன்னேன். இப்படி ஆக அது என்ன ஆகிடும்? பெருகிடும், மல்டிப்ளை ஆகிடும், குறைவு வராது. ரிவர்ஸில் வாங்க. இப்போ ஃப்ரூட்ஃபுல்னா நீங்கள் செய்கிற எல்லாமே பாக்கியமாக இருக்கும். ஆமேன். மறக்க மாட்டீங்களே, இதெல்லாம் மறக்க மாட்டீங்களே. இயேசு கிறிஸ்து அப்படி செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து செய்யலாம். நான் எப்படிங்க செய்கிறது? நீங்கள் செய்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்தாரா? இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அண்ணாந்து பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டாம். அப்போ எங்கே பார்க்குறது? அந்த பிரச்சனையை பார்க்கலாமா? அதை நான் சொன்னேன், சப்டி பண்ணு, அசட்டை பண்ணுங்கிறேன். அப்போது பிரச்சனையை பார்த்து கவனிக்கணும்.
பிரச்சனையை கீழாக்கணும், நீங்கள் மேலே இருக்கணும். இப்போ பாட்டு என்ன பண்ணாங்க? கடல் அலைகள் சீரும்போது எழும்பிடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்தீருப்பே. அலை எவ்வளோ மோதி மேலே அப்படியே எம்பும், அதுக்கு மேலே நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே அந்த அலை ஒன்றை முழுங்காது. ஆமேன். அந்த சூறாவளி ஒன்றை முழுங்காது. அதுக்கு மேலே நீ போயிடுவ. எப்போ இந்த சப்டியூ பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களை அப்படி பிளெஸ் பண்ணிட்டார் காடு. அப்போது அவர் அண்ணாந்து பார்த்த மாரி இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அலையை பார்க்க வேணாம், அந்த ஸ்ட்ராம் இருக்க சூறாவளி காற்றெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அவர் அண்ணாந்து பார்த்த மாதிரி அன்றைக்கு அவர் மரிக்கலை, உயிரோடு எழுந்திரிக்கலை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோட கூட உட்காந்துருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? எங்கே உட்காந்துருக்கோம்? வலது பார்சத்தில். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்ல, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை நான் திணிச்சு வைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இங்கே தான் இருந்தாலும் இந்த பாடி தான் இங்கே இருக்குது. ஆனால் உங்களுடைய ஸ்பிரிட் இருக்குல்ல, உங்களுடைய ஆவி மனுஷன் இந்த பாடியில் இங்கே இருந்தாலும் இங்கேருந்து எவ்வளோ கனெக்டடாக இருக்கிறாருன்னா, அந்த உன்னதங்களில் கிறிஸ்து உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துக்கிறாரு. நான் கதை அடிக்கலைங்க, பைபிள் இருக்குதுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி, நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. அது என்ன வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினதும் அவர் என்னவா ஆயிடுறாரு? நல்லா கவனிச்சு சொல்லுமா. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமின் படியே. அப்படின்னா என்னது? அவர் ரிசரக்ஷன் பவரை சொல்றாரு. அது அந்த ரிசரக்ஷன் பவரை சொல்றாரு. அப்படின்னா எங்க கல்லறைக்குள்ள இருந்து ஒருத்தர் கல்லறையை திறக்காம அவர் வந்துட்டாருங்க. இவர் யார் போய் கல்லறை இடிச்சு உடைச்சி தட்டி தட்டி திறந்தாங்களா? சொல்லுங்க. மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு வெளியில வந்தாருங்க. அல்லேலூயா. அவன் என்ன சொல்ல வரேன்? நான் கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களுக்கு காண்பிக்கும். யாரிடத்தில் காண்பிக்கும்? உங்களுக்கு எனக்கு காண்பிக்கும். அந்த மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? மரித்து உயிர்த்து இந்த நாலு பிற்பாடு இருக்கிற உங்க ஒத்துருக்கும் கிறிஸ்துவ ஜீசஸ் எப்படி எழுப்பினாரோ அதை நீங்க பிலீவ் பண்ணா அதை நீங்களும் செய்யலாங்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ போய் ஜோம் பண்ணிட்டு முக்காடு போட்டு அழுதுகிட்டு அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது. அடுத்த வசனம் சொல்லுது, அவரை உன்னதங்களிலே நம்முடைய வலது பார்சத்தில் உட்காரவும் செய்தார். யார? ஜீசஸ் கிறிஸ்து 40வது நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு? உன்னதன்னா ஹெவன்லிஸ்ல அப்பாவுடைய வலது கையா வச்சுட்டாரு. அவரை வச்சா எனக்கு என்ன சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க. அவரை வச்சா எனக்கு என்னங்க? பிரதர் அக்கௌண்ட்ல 10 லட்சம் தான், எனக்கு என்னங்க யோசி? எனக்கு இருக்கணுங்க. கவனிங்க, 2ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. எபிசியன்ஸ். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே சத்தியமா புரியுதாங்க இந்த வசனம்? அவரோட கூட எழுப்பி. சொல்லுங்க. 2:7 எஃபிஷியன்ஸ். அவரோட கூட எழுப்பி அப்படின்னா எப்போ நடந்துச்சு இதெல்லாம்? சொல்லுமா நீ. அவரோடு கூட நீ எப்போ எழுந்திருச்ச? யூ கோ ரைஸ்டு வித் காடு, கோ பரீடு வித் காடு அண்ட் கோ ரைஸ்ட். அவரோடு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சு உங்களை தண்ணியிலேருந்து எழுப்புனாங்கல்ல. அப்போ நீங்கள் எழுந்திருக்கும் போது யாரோட எழுந்திட்டீங்க? அவரோட எழுந்தது மட்டும் இல்லை, அவர் எங்கே உட்காந்துக்கிறாரு அங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. ஏங்க பைபிளில் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம சீரியஸாகவே எடுக்கிறது இல்லைங்க பைபிளை. நம்ம வசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் நம்ம என்ன சொல்கிறது, சும்மா அப்படி படிச்சுட்டு போகிறது. அல்லேலூயா. பைபிள் எப்படி படிக்க? இப்போ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? உன்னதங்கள்லாம் அவரோடு கூட நான் உட்காந்துருக்கேன்னு ஒரு திமிர் வரணுமா இல்லையா? அப்போ நான் சப்டி பண்ணணுமா இல்லையா? நான் மல்டிப்ளை பண்ணணுமா இல்லையா? ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா.
அப்போ என் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் போயே இருக்கணும். அவர் செஞ்சாருன்னா அவர் செய்கிற மாதிரி நானும் செய்வேன். விரும்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நீங்கள் விரும்புங்க, செய்ய முடியும். என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குங்க இதெல்லாம். நிச்சயமாக சொல்கிறேங்க, என்னோட வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம். அல்லேலூயா. உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார பண்ண போறாருல்ல. இப்போ நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இங்க உட்கார்ந்துருந்தாலும் உங்க சரீரம் தான் இங்க உட்கார்ந்துருக்கு. உங்க ஸ்பிரிட் அவரோட கனெக்டடா அங்க உட்கார்ந்துருக்கு. அது எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுது? எதுக்காக? have dominion over it அப்படின்னா எல்லாவற்றின் மேல ஆதிக்கத்தை செலுத்து. பண பிரச்சனை மேல ஆதிக்கத்தை செலுத்து. உன் பாஸ் உன்னை எழுத்துனா அவங்க மேல ஆதிக்கத்தை செலுத்து. அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை உன்னை எழுத்து இருக்கிற அது மேல ஆதிக்கத்தை செலுத்து. உன்னை பிரபுக்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், ஆளுகள் இருக்கிறவங்க உன் மேல ஆதிக்கம் செலுத்தினா நீ அவங்க மேல ஆதிக்கம் செலுத்து. அவங்க இந்த உலகத்துக்கு தான் துறை. அவங்க ஒரு காலேஜுக்கு தான் ப்ரொஃபஸரு, ஹச்ஓடி, பிரின்சிபல். ஆனால் இவர் ஹோல் வேர்ல்டையும் ஆளுகை செய்கிறவர். அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. சும்மா 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர் 40,000 இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லைங்க. இதெல்லாம் முக்கியமாக இருந்தால் கூட அதுக்கு பின்னணியில் என்ன கற்றுக்கணும்? நீங்கள் அவர் செஞ்ச மாரி நானும் செய்யலாம். அவர் சப்டி பண்ண மாதிரி நான் பண்ணணும். அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்கிறது இல்லை? பைபிளில் வசனங்கள்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுக்க வேண்டியது தெரியுமா? தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். சங்கீதம் 62 போன வாரத்தில் நீங்கள் சொன்னீங்களா? 2 தரம். அடுத்தது அடுத்த வசனத்தை மட்டும் சொல்லிடுங்க, ப்ரைஸ் கொடுத்துட்றேன். பைபிளை ரெஃபர் பண்ணாமல் தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். அடுத்தது யாராவது சொல்லுங்க. திருப்பாத. இன்னைக்கு சொல்லிட்டேன்ல இந்த 63. அப்புறம் உடனே என்னன்னு நினைப்பீங்க நீங்கள்? வல்லமை தேவனுடையது என்பது. தேவன் ஒரு தரம் விளம்பினார். என்ன அதோட அர்த்தங்க? ஏமா என்ன அதோட அர்த்தம்? நான் சொல்கிறேன், நான் இப்போ எதை சொல்கிறேன், இந்த மாதிரி உன்னதத்தில் அவர் உட்கார்ந்துருக்கோங்கிறது அப்படி படிச்சுட்டு போகிறதுக்கு அல்ல. அவர் சொன்னதாக he never withdraw his words. நீ நல்லா இருப்பேன்னு கொடுத்த அந்த ப்ராமிஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஒரு தரம் விளம்பினா வானம் உண்டா கடவுதுன்னா அவ்வளோதான். அதனதன் விதை அதனதன் கனியை உண்டாக்க கடவுதுன்னா அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் கரும்பு இனிக்குது, வேம்பு கசக்குது, மாங்காயில் மாங்காய் தான் வருது, தேங்காய் வரமாட்டேங்குது. ஏன்? அந்த வார்த்தையில் அவ்வளோ பவர் இருக்குது. அதை நம்ம என்னைக்காவது நினச்சிருக்கோமா? நம்மளை குறித்து எவ்வளோ எழுதி வச்சுக்கிறார். நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னார். அவன் பிசாசுக்கிட்ட ஆதாம் விட்டு போட்டது 2ஆம் ஆதாம் அனுப்பி அதெல்லாம் எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணி கொடுத்துட்டாரே. அதை நம்ம என்னைக்காவது ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? ஒரு பிரச்சனை வந்தால் எவ்வளோ அழுவுறோம் குழந்தைங்க மாதிரி. இல்லை வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு உள்ளம் எப்படி அழுவுது? எங்கள் உள்ளத்தில் அழுவுற அநேக கிறிஸ்தவங்க இருக்காங்க. சைலன்ஸில் போட்டுருங்க. உள்ளத்தில் அழுவுறவங்க இருக்காங்களா இல்லையா? இல்லைன்னா ரொம்ப க்ளோஸாக ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு அவங்க சொல்லிட்டு அழுவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அழுவுறதுக்காக படைக்கப்படல, எப்பயுமே ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் படைக்கப்படல. நீ ஒரு சூழ்நிலை கைதி கிடையாது. உன்னை சூழ்நிலை உன்னை அழுத்தி அந்த சூழ்நிலையில் நீ எப்படி இருக்க அப்படியே இருன்றது கிடையாது. உன் சூழ்நிலை ஒரு துக்கத்தை கொடுக்கணும், அந்த துக்கத்தில் நீ போகணுன்றது கிடையாது. உன் சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு தான் நீ படைக்கப்பட்டிருக்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீ டிஸ்ரிகார்ட் பண்ணா you are a more than a conqueror. நீ எதெல்லாம் சப்டியூ பண்ண கற்றுக்கிட்டியோ, கீழ்ப்படுத்த கற்றுக்கிட்டனா நீ தான் முற்றிலும் வெறும் ஜெயம் கொள்கிறவன் இல்லை, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு தரம் விளம்பினார். என்ன அதோட அர்த்தம்? ஏம்மா என்ன அது இப்படி இருக்கு? புதுமையாக ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கு. 2 தரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். வல்லமை என்பது தேவனுடையது என்பதேன்னு இருக்கா ரீட்டா? என்பதே வல்லமை தேவனுடையது என்பதேன்னு இருக்கா? என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு தடவை சொன்னால் உங்கள் காதில் எப்படி கேட்கும்? அது ஒரு தடவை அவர் பேசும்போது 2 ஆபிரகாம்னு கேட்டு முடிக்கும்போதே ஆபிரகாமேன்னு இருக்கும் பைபிளில். சாமுவேல்னு கூப்பிடும்போதே சாமுவேலேன்னு இருக்கும். ஆகார கூடும்போதே ஆகார்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த சத்தம் எதிரொலித்து ஆகாரேன்னு கேட்கும். அப்படி சொல்லிட்டாருன்னா அடுத்த வல்லமே ஏதோ உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஒரு தரம் விளம்பினார். ஒரு தரம் விளம்பினார் சொல்லுங்க. விளம்பினார்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சொன்னார்.
சொன்னார், என்றார். இதுல எல்லாம் ஜெனிசிஸ்ல என்றார் என்றார்னு படிக்கிறோம்ல, வானம் உண்டாக்கடுவது. அந்த என்றாரும் இந்த விளம்பினாரும் சேம். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் ஒரு தூரம் விளம்பினார்னா நீ நல்லா இருப்பப்பா, நீ ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பப்பா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? அவரோட கூட உன்னதத்தில் இருக்கீங்க. ஆமென். அப்போ அவர் ஒரு தடவை விளம்பினா 2 தடவை கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது அவர் இருக்கிற இடத்துல நீங்களே ஒரு தடவை சொன்னால் 2 தடவை போய் கேட்கும் பிசாசுக்கு. என்ன அதில் வெளிப்படும்? வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நீங்களே கொடுங்கள்னும் போதே அங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. துருன்னு இருக்குது அந்த மீன். இப்போ மல்டிப்ளை ஆகிறதுக்கு 12 பேர் இருந்தாங்க. பிக்கும் போது ரெடி ஆகிடுச்சு. எதுக்கு ரெடி ஆகிடுச்சு? ஐயோ, எதை எடுக்கிறாங்களோ அது திரும்பி வர்றதுக்கு, நிரப்பப்படுறதுக்கு, கபா நடக்கிறதுக்கு. அல்லேலூயா. இப்போ விளம்பினார்னு புரியுது உங்களுக்கு? விளம்பினார் சொல்லுங்க. இந்த 84ஆம் சங்கீதத்தில் 34 பாருங்க, 89ல் 34 பாருங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும்னா கவனிங்க, அப்படியே நிறுத்து மாறிட்டான். உடன்படிக்கைன்னு சொல்லுங்க. எல்லாரும் பேசுங்க. உடன்படிக்கைன்னு, உடன்படிக்கை என்ன? என்ன உடன்படிக்கைன்னா என்ன? பிட்வீன் 2 பர்சன்ஸுக்கு ஒரு எக்ரிமெண்ட். உடன்படிக்கைன்னா என்ன? மேரேஜ் கவர்னன்ட் கொடுக்குறாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றும் செய்யறது கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல. இன்பத்திலும் துன்பத்திலும், துன்பம் வரும்போது விட்டுட்டு போயிடுவாங்க, இன்பம் வந்தால் குஷியாக இருப்பாங்க. 2 பேருமே சொல்கிறேன். ஆணுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணல, ஈவன் பெண்கள் தான் ரொம்ப மோசமாக இருக்காங்க இந்த நாளில். அல்லேலூயா. இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மளை பிரிக்கிறதுக்குள்ளே, மரணம் வர்றதுக்குள்ளே இவன் பிரிஞ்சு போயிடுறான், இல்லைனா இவன் பிரிஞ்சு போயிடுறான். கவர்னன்ட்ன்ற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க. அது கவர்னன்ட்ல 2 பேரில் ஒருத்தர் உடைச்சாலும் உடையாது தான் காட்ஸ் கவர்னன்ட். இந்த ஹியூமன் பீயிங்ஸ்லாம் கவர்னன்ட் கொடுத்து எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க. மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், போஷிப்பேன், வைப்பேன், கிப்பேன்லாம் என்னங்க. ஆனால் இவர் பார்த்தீங்களா, ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு அவர். அப்படின்னா நீ என் கையை விட்டாலும் உன் கையை நான் என்ன செய்ய முடியாது. அதான் கவர்னன்ட். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தனித்து விடப்படுற சூழ்நிலை வருங்க. அப்போ உட்காந்து நீங்கள் அழக்கூடாதுங்க. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணுங்க. காம்ப்ளிகேட்டட் காட் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். என் கையை அவர் விடவே இல்லை, என் கையை அவர் இல்லை அப்படி நினைக்கணும் நீங்கள். என் கையை அவர் விடவே மாட்டார். அந்த வசனம் சொல்லுது, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேங்கிறார். உடன்படிக்கைன்னா நீங்கள் உடனே என்ன செய்ய, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியூ கவர்னன்ட்ன்றது மீனிங் கிடையாது. கவர்னன்ட் இஸ் பிட்வீன் 2 பர்சன்ஸ். அதில் ஒருத்தர் விட்டா கூட இன்னொருத்தர் யாரு? காடு. ஏன்னா அவர் தான் கமிட்டராக இருக்கிறார், அவர் தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறார். நான் என்ன செய்ய மாட்டேன்னு, நான் விட மாட்டேன்றாரு. அது சொல்கிறாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். என்னவா? என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். விளம்பினதுன்னு சொல்லுங்க எல்லாரும். விளம்பினதுன்னு சொல்லுங்க. விளம்பினதுன்னு என்ன சொன்னேன்? விளம்பினதுன்னா பஞ்ச் பண்ணி சொல்றது. சொல்லிட்டேன்ல. இப்போ கார்டு கொடுக்குறேன், ஒரு பணம் இருக்குது அந்த கார்டில், பாப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப முக்கியமானது. இந்த கார்டு அதுக்குள்ளே தான் கேஷ் இருக்குது. அது பார்க்க ஒன்றும் தெரியாமல் இருக்கும், ஆனால் அதை போய் போட்டால் அவ்வளோ லட்சம் வரும். அப்போ அதை எப்படி சொல்லணும்? பஞ்ச் பண்ணி சொல்லணும். அதுக்கு பேர் தான் விளம்புதல். சொல்லுங்கல்லாம். விளம்புதல்னா சும்மா ஆன்றோம்ல, அது மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பஞ்ச் பண்ணுறதுன்னா அது அந்த வேர்ட் கண்டெயின்ஸ் பவர். that will not be reverted, that will not be destroyed. அது அழிந்து போகாத வார்த்தை. அல்லேலூயா. அது சொல்றாரு, என் உதடுகள் விளம்பினதை ஆஹாஹா மாற்றாமலும் சொல்லுங்க. இந்த மாற்றாமலும் இருப்பேன்றது எப்படி இருக்குது ஹீப்ரூலன்னா, அந்த நெகட்டிவாக இருக்குல்ல, ஐ வில் நாட் forsake you அப்படின்னு இருக்குல்ல, நான் உன்னை விட்டு உன்னை கைவிட மாட்டேன்னு இருக்குல்ல, அந்த அதை வந்து என்னமா இங்கிலீஷில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் இல்லை, ஐ வில் நாட் forget you and forsake you, leave you, உன்னை விட மாட்டேங்கிறது. அந்த நார் நெய்தர் நாட், நாட் என்னோட்டி நாட் நெய்தர் நார் அப்படின்றதெல்லாம் நெகட்டிவான ஒரு வார்த்தையில் அவர் சொல்ல, நான் உன்னை கைவிடவே மாட்டேங்கிறத இங்கிலீஷில் ஐ வில் நாட் அப்படின்னு இருக்குல்ல. நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன்? கவர்னண்ட்டை பற்றி பேசுகிறேன். ஐ வில் நாட் அப்படிங்கிறத ஹீப்ரூவில் இப்போ இங்கிலீஷில் ஐ வில் நாட் 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 அப்படின்னு இருக்கு. ஹலோ, ஏதாவது புரியுதா பிரதர்?
ஐ வில் நாட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் ஒரு தடவை இருக்கிறத நெவர் நெவர் நெவர், அதை ஹீப்ரூல லோ எல்ஓ லோ லோ என்ன அப்படின்னா என்ன என்ன ஒரு வார்த்தை. யார் வேணா உங்களை விட்டு போவாங்க சிஸ்டர். எந்த பிரச்சனையும் உங்கள் தலைமையில ஏறவே முடியாத அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்ற மாட்டேங்கிறார். அந்த மாற்ற மாட்டேங்கிறதுக்கு ஐ வில் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறத, ஐ வில் நாட் ரிவர்ட்ன்றத ஐ வில் நாட் 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 அப்படின்னு இருக்குமா? ரிசர்ச் பண்ணுங்க இதை. ஐ வில் நாட் நாட் நாட்டுங்கிறதுக்கு ஹீப்ரு வேர்டு என்னன்னு சொன்னேன்? எல்ஓ லோ. ஐ வில் லோ லோ லோ. வாவ். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை கைவிட மாட்டேன்னு இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கா இதெல்லாம்? என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றிக்க மாட்டேன் சொல்லுங்க. அடுத்து லோவை அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லலை. பைபிளில் ஹீப்ரூல் அப்படி இருக்குது. என் உதடுகள் விளம்பினதை நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன்றது மட்டும்தான் தமிழில் கொடுத்துருக்கானுங்க தமிழ் பீப்புள். நான் மாற்ற மாட்டேன். அவர் சொல்கிறாரு, அம்மா நான் சொன்னது தான், நான் மாற்ற மாட்டேன் மாற்ற மாட்டேன் மாற்ற மாட்டேன். சந்தோஷமா இருக்கா? ஆமாம், சத்தியமாக சொல்லுங்க. சத்தியமாக சொல்கிறேன், பொய்யல்ல, பொய்யை தவிர உண்மையை தான் பேசுகிறேன், உண்மையை தான் பேசுகிறேன்னு சொல்லணும். எதை கொடுக்குறானுங்க? பைபிள். உலகமே அறிஞ்ச உண்மை இது, ட்ரூத்துன்னு. அதனால தான் எத்தனையோ ஹோலி புக்ஸ் இருந்தாலும் இதை தான் கொடுக்குறாங்க. அவ்வளோ பஞ்ச் பண்ணி எழுதி வச்சுக்கிறாரு. லோ லோனா நோ நோ, நான் உன்னை விடவே முடியாதுங்கிறாரு. எங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாரி படிச்சிங்கன்னா நீங்கள் பைபிளில் உடனே நீங்கள் ஹீப்ரூலேருந்து எடுத்துக்கணும். லோ எல்ஓ லோ அப்படி ஒரு வசனம் சொல்லுங்கள். ஏதாவது நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்னு இருக்குது இல்லை? எருசலேமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்றார் பார்த்தீங்களா? அப்போ உன்னை நான் மறக்கவே முடியாது. நோ அப்படின்றத நோ நோ நோன்றார். நீ என்னால் மறக்கப்படுவதுன்னா நான் உன்னை மறக்க மாட்டேங்கிறத இங்கிலீஷில் சொல்லுமா? யூ வில் நாட் பி ஃபர்காட்டன், யூ வில் நாட் பி ஃபர்காட்டன். லோ லோ லோ. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹலோ, காட் சொல்கிறாரு கவனமாக இருக்கிறாரு. கவனமாறு கவனமாறு கவனமாறுன்னு சொல்கிறாரு. உங்களை ஒரு வாழ்த்துணுன்னா நீ நல்லா இருப்பேன்னு மட்டும் சொல்ல மாட்டார். நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நீ என்னால் மறக்கப்பட மாட்டேன்னு சொன்னா எப்படி சொல்லுவார் பிரதர்? அது எப்படி நம்ம பண்ணில? மறக்கப்பட மாட்டேன், மறக்கவே பட மாட்டேன். வேற ஏதாவது ஒரு வசனம் சொல்லம்மா, வேற ஏதாவது சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைங்கிறது தான் சொன்னேன். நான் நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, போகவே போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமா அப்படி படிக்கணும். நீங்க என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, நான் பைபிள் வேர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அதை கொடுக்க, அவர் சொல்ற உன்னதத்துல உங்களோட உட்கார வச்சுக்கிறாரு, உட்கார வச்சுக்கிறாரு, உட்கார வச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் எங்க இருக்கிறாரு? அங்க நானு இருக்கிறேன் இருக்கிறேன். கெட்டிக்கார பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ வில் நாட் பி என்ன அசைக்கப்பட, ஐ வில் நாட் பி ஷேக்கன், ஷேக்கன் நாட் பி ஷேக்கன். அப்ப என்ன சொல்றது? அதாவது நான் என்ன சொல்றேன், பஞ்ச் பண்ணி நெகட்டிவா பேசுறாரு பாருங்க. அப்படி சொல்லுங்க. நான் சொல்றது நான் விடவே முடியாதுங்கிறாருல, அந்த முடியாதுங்கிறது நெகட்டிவ் வருது. நான் அந்த இடத்துல சொல்றாரு லோ லோ லோன்னு. புரியுதாம்மா? நான் பேசுற புரியுதா? அப்படி படிப்பீங்களா பைபிளை? ஆமென். என் உதடுகள் விலைமிட்டதை நான் மாற்ற மாட்டேன். அப்பனா என்ன மாற்ற மாட்டார் இன்னைக்கு சொல்லுங்க? நீ ப்ராஸ்பெரிட்டியில் இருப்ப. எதை நீ இழக்கிறது ரீப்ரொடியூஸ் ஆகும். உனக்கு கபா நடக்கும், பெருகிட்டே என்ன, அது பெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். உன்னை எது பெருகிறதுக்கு வந்து தொல்லை பண்ணுது அதை நீ சப்டி பண்ணுவ பண்ணுவ பண்ணுவ. அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்களா, சத்துருக்களை மிதித்து போடுவது அவர் போடுறது. இப்போ நீனே போடலாம்.
இப்போ நீங்க பார்க்குற இடம் ஏன் அண்ணாந்து பார்க்கக்கூடாது சொல்லுங்க? ஏம்மா இப்போ நீங்க அண்ணாந்து பார்க்க வேண்டாம். ஹலோ, நீங்க இப்போ என்ன செய்ய வேண்டாம்? ஏன்? இப்போ நீங்க மேல இருந்தது உங்க பிரச்சனை, உலக பிரச்சனை எங்க இருக்கு? உங்க உலக பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க அவர் எங்க இருக்கிறாரு? நீங்க எங்க இருக்கீங்க? அவரோட இருக்கீங்க. அப்ப அவரு அன்னைக்கு உயிரோட எழுந்திருக்கலாம், அதனால அன்னைக்கு அவர் அண்ணாந்து பார்த்தாரு. இன்னைக்கு அவர் உயிரோட எழுந்துச்சு அங்கேயும் உங்களை வச்சுக்கிட்டாரு. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? நீங்க எங்கேயுமே பார்க்கணும் அப்படின்னு எங்க பார்க்கணும்? ஏம்மா எங்க பார்க்கணும்? கீழே சொல்லுங்க. கீழே. நீ கீழே இருக்கிறன்னு சொல்லுங்க. நீ என்ன பண்ணணும்? என்ன சொல்லணும்? நீ என் காலு கீழே இருக்க செய்வீங்களா? நான் சொல்றது முதல்ல புரியுதா? நீங்க அவரோட இருந்தா உங்க பிரச்சனை எங்க இருக்கு? அந்த வசனம் சொல்லுது, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். அத எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்துக்கு ஃபாதர் காட் கீழ்படுத்திட்டார். இயேசு கிறிஸ்து நீங்களும் இன்செப்பரபிளா இருக்கீங்கன்னா எல்லாம் உங்களை எழுத்து நிற்கிற எல்லாமே கீழே இருக்கு. அதுக்கு தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, கீழாகும் கீழாகும் கீழாகுங்கிறார். நீ மேலாவ மேலாவ மேலாவ. வீட்டுக்கு போய் இதே பேசுங்க. வீடே ஒரே குதூகலமா இருக்கும். சாம்பார் தீரல தீரல தீரலன்னுங்க. புரியுதா? பணம் இல்ல அப்படின்றத பணம் இருக்கு இருக்கு இருக்கு. இட் இஸ் நாட் சிம்பிளி பாசிட்டிவ் டாக், இட் கண்டெய்ன்ஸ் பவர். இது பிபிளிக்கல் ட்ரூத். இது அதுதான் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. அவர் ஒரு தரம் சொல்றாரு, அதை நீங்க ஒரு தரம் சொல்றீங்க, 2 தடவை. அதுலேருந்து என்ன வரும்? வல்லமை வரும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன்